அனைவருக்கும் வணக்கம். நேற்று சனிக்கிழமை ஈரானின் முக்கிய இதய பகுதியின் மீது அமெரிக்கா மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது மிகப்பெரிய அதிர்ச்சியை தரும் சம்பவமாகும். ஈரானுக்கு மிக முக்கியமான எண்ணெய் வயல் அருகிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் கார்க் என்ற ஒரு ஐலாண்ட், ஒரு தீவு உள்ளது. ஈரானுடைய இதய பகுதியை போன்றது. ஈரானுடைய உயிர் நாடியே இந்த கார்க் தீவில் தான் உள்ளது. அந்தளவுக்கு தீவில் என்ன இருக்கிறது என்பது மிக முக்கியமானது. அந்த தீவின் மீது இதுவரை ஈரான் நடத்திய போர்களிலும் சரி, மத்திய கிழக்கில் நடந்த போர்களிலும் சரி, இந்த கார்க் தீவு மீது யாரும் தாக்குதல் நடத்தவில்லை. ஈரான் வரலாற்றிலேயே முதலாக அமெரிக்கா இந்த கார்க் தீவு மீது மிகப்பெரிய வான்வழி ஏவுகணை தாக்குதலை நடத்தியது மிகப்பெரிய அதிர்ச்சியை தரும் சம்பவமாகும். இந்த கார்க் தீவு ஏன் ஈரானுடைய இதயமாகவும் உயர் நாடியாகவும் செயல்படுகிறது என்றால், ஈரானுடைய மிகப்பெரிய எண்ணெய் வயல்கள், அதற்கு சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கார்க் தீவு உள்ளது. அந்த எண்ணெய் வயல்களில் கடலுக்கடியில் பைப்புகள் மூலம் இந்த தீவிற்கு எண்ணெய் கொண்டு சென்று சேமிக்கப்பட்டு வருகிறது. ஈரானில் 90% எண்ணெய்கள் இந்த இடத்தில்தான் சேமிக்கப்பட்டு இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த தீவில் 3 கோடி பேரல் சேமிக்க முடியும். மேலும் 40க்கு மேற்பட்ட எண்ணெய் கிடங்குகள் இங்கே பூமிக்கடியிலே வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இங்கிருந்து தான் சீனாவிற்கு 90% எண்ணெய் ஏற்றுமதி ஆகிறது. ஈரானும் இங்கிருந்து தான் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. ஆண்டுக்கு சுமார் 8 லட்சம் கோடி ரூபாய் வரை ஈரானுக்கு வருமானம் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட இந்த கார்க் தீவானது கிட்டத்தட்ட 20 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட 37 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு தீவாகும். இந்த தீவில் 90க்கு மேற்பட்ட இராணுவ தளங்கள் உள்ளன. மிகப்பெரிய கட்டமைப்பை கொண்டது. அதாவது இந்த எண்ணெய் வயல்களை பாதுகாக்கும், எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு வசதியாக 90 இராணுவ கட்டமைப்புகள் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக சொல்லியுள்ளது. அனைத்து இராணுவ தளங்களையும் நாங்கள் தகர்த்து விட்டோம் என்று அமெரிக்கா சொல்லியுள்ளது. கிட்டத்தட்ட அங்கு 90 இராணுவ தளங்களில் மிக முக்கியமானது என்னவென்றால், தற்போது ஹார்மோஸ் ஜலசந்தையில் எந்த கப்பல் கடந்தாலும் நாவல் கன்னி வெடிகள், கடலுக்கடியில் கன்னி வெடிகள் வைப்பதாக ஈரான் மிரட்டியது. அந்த நாவல் மைன்ஸ் என்ற ஒரு சுரங்கமானது இந்த கார்க் தீவிலே உள்ளது. அதை நாங்கள் தாக்கி அழித்து விட்டதாக அமெரிக்கா சொல்கிறது. மற்றும் இங்கு சுரங்கத்தில் ஏவுகணை பங்கர்கள் இங்கே பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. அந்த ஏவுகணை பங்கர்களை அமெரிக்கா அழித்து விட்டதாகவும், மற்றும் பாதுகாப்பு துறைக்கான மிகப்பெரிய இராணுவ தளங்கள், விமான தளங்களையும் தாங்கள் அழித்து விட்டதாகவும், இப்படி 90க்கு மேற்பட்ட அங்குள்ள இராணுவ தளங்களை நாங்கள் அழித்து விட்டதால் ஹார்மோஸ் நீரிணையில் ஈரானால் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்க முடியாது என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆனால் அமெரிக்கா ஒன்றை மட்டும் செய்யாமல் விட்டுவிட்டது. காரணம் என்னவென்றால், அந்த கார்க் தீவில் உள்ள எண்ணெய் கிடங்குகள் மீது தாக்குதல் நடத்தவில்லை. அப்படி தாக்குதல் நடத்த இருந்தால் மிகப்பெரிய ஒரு நெருப்பு கோலமே உருவானது மட்டுமில்லாமல் உலகில் எண்ணெய் விலையானது கற்பனை கட்டாத அளவுக்கு ஒரே நாளில் ஏறி இருக்கும். அப்படி ஏறி இருந்தால் ட்ரம்ப் உலகத்தின் கோபத்தையே அவருக்கு எதிராக திரும்பியிருக்கும். அதனால் அதை அவர் விட்டுவிட்டார். மற்றபடி ஈரானுடைய உயிர் நாடி, ஈரானுடைய இதயத்தை தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான், நாங்களும் அமெரிக்காவுக்கு தக்க பதிலடியை தருவோம், அந்த பதிலடி சாதாரணமாக இருக்காது என்று கூறுகிறது. மேலும் இந்த கார்க் தீவில் 2 துறைமுகங்கள் மூலமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதாவது கிழக்கு பகுதியில் உள்ள துறைமுகத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு சுமார் கிட்டத்தட்ட அவர்களால் ஏற்றுமதி செய்யப்படுவது 2,75,000 டன் கொள்ளளவு உள்ள 6 கப்பல்களை அங்கு எண்ணெய்களை நிரப்பி ஏற்றுமதி செய்ய முடியும். மேற்கு பகுதியில் 5 லட்சம் டன் கொள்ளளவுள்ள கப்பல்களில் எண்ணெய்களை ஏற்றுமதி செய்ய அனுப்ப முடியும் அளவுக்கு மிகப்பெரிய
ஒரு துறைமுகமும் அங்கே உள்ளது. நல்ல வேளை அமெரிக்கா இதன் மீது கை வைக்காமல் இராணுவ தளங்கள் மீது மட்டுமே கை வைத்து அழித்து விட்டதாக கூறுகிறது. இதற்கு ஈரானும் தக்க பதிலடியை நாங்கள் தருவோம் என்று சொல்லியிருக்கிறது. குறிப்பாக ட்ரம்ப் அளவுக்கு அதிகமாக பேசுவர். 90 இடங்களில் தாக்கல் நடத்தியது முதல் உண்மையா? எத்தனை இடங்கள் அளிக்கப்பட்டுள்ளன என்பது ஈரான் சொன்னால் மட்டுமே தெரியும். ஆனால் ஈரான் இதை ரகசியமாக வைத்திருக்கும். ட்ரம்ப் எதையுமே அளவுக்கு அதிகமாக பேசி ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவார் என்பதும் அனைவருக்கும் தெரியும்.